காவேரி கிட்ட கங்கா வந்து கேட்குறாங்க, என்னடி அந்த பொண்ணு ஒன்று அடிச்சிட்டாலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அமைதியாக இருக்காங்க. அம்மா வந்து கேட்டுச்சுல்ல, அப்போவே வந்து நீ வந்து அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்கு பதிலாக அவங்கள எல்லாம் கேள்வி கேட்க வேண்டியது என்னடி, யாரை கேள்வி கேட்க சொல்கிறாக்கா, எல்லாரும் பாவம் தானே, அந்த பொண்ணு தெரிஞ்சு செய்யலக்கா, தெரியாமல் தானே செஞ்சா, தெரியாமல் செஞ்சான்னு உனக்கு தெரியுமாடி, தொடர்ந்து அவள் பண்ணுற வேலை எதுவுமே சரியில்லை, இங்கே பாரு நீ இப்படியே விட்டீன்னா அப்புறம் அவளை தான் எடுத்து அவள் பிடிச்சிப்பா, அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடும்டி, சொன்னால் கேளு, இப்போவே அடக்கி வைக்கிறது நல்லது, அந்த பொண்ணுக்கிட்ட விஜயை பேச சொல்லு. இல்லைக்கா, இப்போ வந்து வெண்ணிலா வந்து பழைய நிலைமை இல்லை இல்லைக்கா, அவங்களுக்கு ஒன்றும் புரியல, ஒன்றும் புரியலையா, உன் புருஷனை அவள் வந்து கையை வச்சுக்கிட்டு கையில் பிடிச்சிக்கிட்டு ஏன் புருஷன் சொல்கிறா, என்னோட விஜயின்னு சொல்கிறா, இதெல்லாம் நல்லா வாடி இருக்குது, நீ பண்ணுறதெல்லாம் அவள் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக இருக்கா, நீ சொல்லு அப்படின்னோடனே, அக்கா அது வந்துக்கா இங்கே பாரு இப்படியே இருந்தால் அவ்வளோதான், நாங்களாம் என்ன நினச்சோம் தெரியுமா, நீயும் விஜய் ரொம்ப நாள் நல்லபடி வாழ்வீங்க, எந்த பிரச்சனையும் வராது உங்கள் லைஃப்பில், நல்லா இருப்பீங்க நினச்சிருந்தோண்டி, இப்போ இவன் வந்துட்டா, குழந்தை குட்டிங்களோட சந்தோஷமாக வாழணும் தான் நினச்சிட்டு இருப்பீங்க, இப்போ இப்படி ஆயிடுச்சேடி அப்படி சொன்னோன்னே, அக்கா அதெல்லாம் ஒன்றும் ஆகலக்கா, ஏன்க்கா அப்படிலாம் நினைக்கிற அப்படின்றாங்க. சரிடி, நீயும் விஜயும் வந்து அந்த பொண்ணு வந்ததால் வந்து தூரம்லாம் ஆகலைல்ல, ஒன்றா தானே வாழ்கிறீங்க, இது தெரியாமல் தானே அவருக்கு என்னையே நான் கொடுத்துட்டேனேக்கா, இப்போ நான் என்ன சொல்கிறதுக்கா உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. என்னடி என்ன யோசிக்கிற அப்படின்னா, ஒன்றும் இல்லைக்கா அப்படின்றாங்க. சரிடி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் பார்த்துக்கலாம், கவலைப்படாமல் இரு, சீக்கிரமாகவே உன் வீட்டுக்காரரை சொல்லி முதல்ல அந்த வெண்ணிலாவை வெளியே அனுப்புகிற வழியை பாரு, அப்போ தான் உன் வாழ்க்கை சரியாகும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஒன்று யோசிக்கிறாங்க நம்ம காவேரி, நான் என்னெல்லாம் யோசித்தேன், விஜயும் நானும் நிறைய குழந்தைங்களை பெற்றுக்கிட்டோம், நல்லா இருக்கணும் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேனே, அவரும் நானும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன், கடைசியில் வந்து அவர் என்னை வெளியே அனுப்ப போகிறாருன்னு உனக்கு தெரியாது இல்லைக்கா, அவர் என்னை வெளியே அனுப்ப போகிறாருக்கா, எனக்கு டைவர்ஸ் பண்ண போகிறாரு, கூடிய சீக்கிரம் வந்து பெல்லாவை தான் வந்து அவர் ஏற்றுப்பாருன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குக்கா, இதெல்லாம் நான் யார்கிட்ட போய் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்காங்க. நம்ம யோசிச்சுட்டே இருக்காங்க. இங்கே விஜய் வந்து, காவேரி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாரு. என்ன விஷயங்க அப்படின்னோடனே, நம்ம 2 பேருக்கு கோயிலுக்கு போகலாம் காவேரி, நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட மனசு திறந்து நான் பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே, காவேரி யோசிக்கிறாங்க, இவர் என்னத்தை பற்றி பேச போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, என் கூட வருவல்ல அப்படின்னு, வருவேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே 2 பேரும் கோயிலுக்கு போகிறத பார்த்துட்டு தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அடுத்து வந்து இவங்க 2 பேரும் ஒன்றா கிளம்புறதை பார்த்துட்டு ராகினி செம காண்டாகிறாங்க, பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க. அப்படியே வந்து பார்த்துட்டு 2 பேரும் கோயிலுக்கா போகிறீங்க, வரும்போது நீங்கள் 2 பேரும் என்ன கதி ஆகுறீங்கன்னு மட்டும் பாருங்கள் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து இவங்க 2 பேரும் ஒன்றா வந்து போகிறத பார்த்துட்டு அப்படியே வெண்ணிலா செம்ம காண்டா அப்படி பார்க்குறாங்க. திரும்பி உடனே கேர்டேக்கர், வாங்க மேடம் உங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன் பண்ணணும் வாங்க அப்படி சொல்லிட்டு கூட்டின்னு போயிடுறாங்க. பார்த்துட்டு அப்படியே காண்டாகி வந்து அங்கே வந்து வெண்ணிலா போகிறாங்க. காவேரி விஜய் வந்து என்ன பண்ணுறாங்க, கோவிலில் சாமி கும்பிட்டுருக்காங்க. அப்போ வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரி நெத்தியில் வந்து நிறைய குங்குமத்தை எடுத்து வைக்கிறாரு. அப்படியே வந்து நெத்தி வடைகளே வச்சு விடுறாரு. அப்படியே வந்து கண்ணை திறந்து பார்க்குறாங்க. என்ன காவேரி எப்படி பார்க்குற அப்படின்னோடனே, இல்லை திடீர்னு எதுக்காக அப்படி சொன்னோன்னே, நீ யோசிச்சிருப்பியே, என்ன யோசிச்ச என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் காவேரி, நம்ம கடைசி வரைக்கும் பிரிய மாட்டோம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு குழம்பி போகிறாங்க காவேரி. இவர் வேற ஒரு முடிவில் இருக்காரு, இப்போ என்ன திடீர்னு இப்படி சொல்கிறாரு, ஒன்றும் புரியலையே அப்படின்னோடனே, இங்கே பாரு நீ வெண்ணிலாவை நினச்சி ரொம்ப குழம்பிருக்கு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் கூடிய சீக்கிரம் வந்து நான் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு எடுப்பேன், என்னை நம்பு காவேரி அப்படின்றாரு. கையை பிடிச்சிட்டாரு. புரியாமல் காவேரி வந்து அப்படியே வந்து கையை பிடிச்சிட்டு அப்படியே விஜயை பார்த்துட்ருக்காங்க.